வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். இறைவணக்கம் நம்ம சிவசங்கரி அம்மாவை பாட சொல்லுவோங்களா? வாழ்க வளமுடன். இறைவணக்கம் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானே உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. புருவத்திரை உன்னன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போடித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். அவ்வளவுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானதொரு பஞ்சபோத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் மௌனத்தில் பிறந்த ஞானப்பாக்கள் என்ற தலைப்பிலே திருவருள் பற்றிய கவி இன்றைக்கு. அவரவர்க்கு அவரேதான் உயர்ந்தோர் என்று எண்ணும் ஆணவமும் அறிவினது திருக்கூத்தில் ஒன்றே. தவறவர்க்கு தவத்தினது முழுமையினை காட்டி நான் அறிவாய் உளது உணர்த்தும் அறிவின் கூத்தே. பவரவர்கள் படுகின்ற துன்பக் கடல் தாண்ட பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி சிவ அவராய் தெளிந்து உய்ய சிறந்த வழிகாட்டும் திருவருளை பேரறிவை சிரம்பைத்து காப்போம். இதுல இந்த தவறவர் பவரவர் இதற்கு என்ன அர்த்தம் தெரியல. யாருக்காவது தெரியுங்களா ஐயா இந்த தவறவர் பவரவர்னா? நான் கூட அது எழுத்து பிழையோன்னு நினைச்சேங்கய்யா. ஆனா அது எழுத்து பிழை அல்ல, அது சரியான வார்த்தை தான். மகான் அப்படித்தான் போட்டிருக்காங்க. நான் அப்பா கிட்ட கேட்கணும். ஒருவேளை தவம் அவராக தவறவராக இருக்கலாம். ஆமாங்கய்யா. இந்த பக்கம் பவரவர்ன்றது பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாமா? பார்ப்போம். அப்படித்தான் இருக்கலாம். பார்ப்போம். அவரவர்க்கு அவரேதான் உயர்ந்தோர் என்று எண்ணும் ஆணவம். ஆணவம் இல்லாத மனிதன் பார்க்க முடியுதா? எனக்கு ஆணவமே இல்லை என்று சொல்வது கூட ஒரு வகை ஆணவம் தான். அதாவது மனம் எண்ணம் உள்ள வரைக்கும் ஆணவம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது என்ன வித்யா கர்வம், சாதாரண கர்வம், இது மாதிரி வகைப்படலாமே தவிர ஆணவம் அற்ற நிலை என்பது சாத்தியம் இல்லை என்பதுதான் பலருடைய அனுபவமாக இருக்கும். அதை தவிர்க்கக்கூடியது, அவத்திலே சிக்காமல் இருப்பதற்கான ஒரு வழி என்ன, ஆணவத்திலிருந்து தப்பும் வழி என்ன என்றால் அடக்கம், அமரருள் வைக்கம். அடக்கம்தான். எவ்வளவு அடங்குவது என்றால் 14க்கு மேல வராத அளவுக்கு அடங்கணும். அதை சகஜ நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. எப்போதுமே இறை உணர்வோடு ஒன்றி இருப்பது, கலந்திருப்பது, அந்த நிலையிலேயே செயல் செய்ய முடியும். ஏற்றி நிலை, கை, எண்ணம், அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும் சாமி சொன்னாங்களே. அப்ப எழுதுகின்ற செயல் இது 40x40 கூட தான் வரும். ஆனா உடல் எப்படி இயங்கியது?
என்றால் அறிவே இந்த உடலை பயன் கொள்ளும், உண்மை அறிவு கூட. அப்படி எண்ணம் அங்கே கலந்துவிட எங்கும் நிறைந்த அறிவு, எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அறிவு இந்த உடலையும் இயக்கி எழுத வைத்தது இல்லையா? அது போல மகான்கள் எல்லாம் அந்த நிலையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிட்டுவது இல்லை. அதனால் அதை அடைந்து விட்டவர்களை நாம் தெய்வத்துக்கு சமமாகவே மதிக்கிறோம். அதனால் அவரவர்க்கு அவரேதான் உயர்ந்தோர் என்று எண்ணும் ஆணவமும் சரி, இந்த ஆணவமாக மாறியது யார்? அதாவது பகவத்கீதையில விபூதி யோகமோ அல்லது விஸ்வரூப தரிசன யோகத்திலேயே வரும், நீதான் நான் தான் நீ என்று அர்ஜுனிடத்துல சொல்லுவேன். இது ஓகே. ஆனா சகுனியும் துரியோதனனும் நான் தான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அதுல இருக்கு. ஏனென்றால் எங்கும் நிறைந்தது அறிவு இறைநிலை என்றார். தீயது என்பது யாருங்க? அதுவும் இறைநிலையேதான். அதனால் ஆணவம் என்பதும் அறிவினது திருக்கூத்தே தான். அதுவும் ஒரு வகை திருவிளையாடல் தான். ஏனென்றால் அறிவு அல்லது தெய்வம் இல்லாத ஒரு இயக்கமோ தோற்றமோ ஜீவனோ மனிதனோ இல்லை. சிவபுராணத்துல கூட அவன் நாத்திகன், உன்னை நம்புவதும் இல்லை வழிபடுவதும் இல்லை. அவனுக்குள்ளேயும் இருந்து அவனது செயலுக்கு தக்க நன்மை தீமைகள் அளிக்கின்ற சிவமே என்று ஒரு 2 வரி இருக்கு சிவபுராணத்துல. அதனால் மனிதன் இறைவனை புறக்கணித்தாலும் இறைவன் எதையும் புறக்கணிக்க முடியாது இல்லையா? இந்த இடத்துல நான் இல்லைன்னு ஒரு வேக்குவம் கிரியேட் பண்ண முடியுமா இறைவனால? எங்கும் நிறைந்த பொருள். அதனால் எல்லாவற்றுக்குள்ளும் இறைவனே தான். அதனால் ஆணவமும் ஆணவத்தால் செய்கின்ற அதர்மங்களும் இறைவனின் திருக்கூத்தே தான். பிறப்போக்கும் எவ்வுயிருக்கும் எல்லாம் இறைநிலை தான். ஆனா சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. இப்போ பிரம்மஞானம் பின்பற்றுகிறோம் வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு குடிகாரன் சாக்கடை விழுந்து கிடந்தா ஐயோ பிரம்மம் சாக்கடை விழுந்து கிடக்குன்னு போய் எடுத்து விடுவோமா? அவன் கூட சேர்ந்த ஏதாவது பாவம் தூக்கி விடுவான். அந்த இடத்துக்கு இறங்க மாட்டோம் இல்லையா? மனம் இறங்காது. அது போல சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. அதனால் தோன்றியது தானே பேதங்கள். அதுக்கு பெயர் தானே மதம் ஜாதி குலம் கோத்திரம் எல்லாமே. சோ இறைவனின் என்ற நிலை வந்துவிட்டால் ஏது பேதங்கள்? எல்லாம் இறைவனாக இருப்பார்கள். அதனால்தான் அன்பு என்பது என்ன என்றால், எப்படி நல்லவற்றை சிறந்தவற்றை நாம் சிலாகித்து பேசுகிறோம், மதிக்கிறோம், நேசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அதே போல தீயவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைதான் அன்பு. ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டால் அது அன்புன்னு அர்த்தம் இல்லை. மதிப்பு, பாசம், எதிர்பார்ப்பு, மரியாதை, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமே தவிர அன்பு பேதம் கடந்தது. அது பேதம் பார்க்காது. தவறவர்க்கு தவத்தினது முழுமையினை காட்டி. தவறவர் என்றால் தவம் செய்பவர்கள் தான். என் அடுத்து வரக்கூடிய சொல்லே தவறவர்க்கு தவத்தினது முழுமையை காட்டி. யார் தவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பயிற்சியிலே முழுமையை காட்டுகிறது. தவத்தின் முழுமையினை காட்டி நான் அறிவாய் உளது உணர்த்தும் அறிவின் கூத்தே. யார் தவம் செய்கிறார்களோ
தவத்துக்கு தவமே நான் தான். அதாவது பட்டினத்தார் ஒரு பாட்டுல சொல்லுவார், இறைவனுக்கு கோவில்களிலே எத்தனையோ வகையான அபிஷேகங்கள் செய்வோம். இல்லை, மிக சிறப்பானது அரியது எதுன்னு சொன்னா கனகாபிஷேகம், பொற்காசுகளை கொட்டி செய்கின்ற அபிஷேகம். அப்போ பட்டின சொல்றாரு, கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை, அதுவும் நீ தந்தது. தங்க எங்கிருந்து இருந்தது? நீ உருவாக்கினது தானே. உனக்கு எதன் மீது ஆசை? கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை, அதுவும் நீ தந்தது. அப்ப எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது, மா தவமே என்று முடிப்பார். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்? மா தவமாக இருக்கிறான். மா தவம் என்பதுதான் மாதவன் ஆச்சு. ஆனா மா தவம் என்றால் அரூபம், மா தவன் என்றால் தோற்றம், உருவம் வந்துடும், விஷ்ணுவுடைய ஒரு அம்சம் அப்படின்னு. அதனால் இறைவனே தவத்துக்கும் தவமானவன். ஏன்னா தவம் என்ற ஒரு பயிற்சியின் மூலமாக எதை நாம் அடைகிறோம்? தவம் 2 நிலையா? இன்னும் சொல்ல போனால் தவம் செய்கிறேன் என்ற வார்த்தையே தவறு. தவத்தை செய்ய முடியாது. தவமாக மாறுகிறேன் அது சொல்ல முடியாது. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தவமா மாறிவிட்டேன்னு சொல்லலாமே தவிர, தவமாக மாறுகிறேன் என்று சொன்னா அது எண்ணம், சொல். எண்ணம் இருக்கிற வரைக்கும் தவம் சொல்ல முடியாது. மனம் கடந்த, எண்ணம் கடந்த, புலன் கடந்த ஒரு அமைதி தான் தவம். அதனால் தவறவர்க்கு தவத்தினது முழுமையினை காட்டி, யார் தவ பயிற்சிகளை விடாமுயற்சியோடு தொடர்ந்து பயின்று கொண்டு வருகிறார்களோ ஒரு நாள் அவர்களும் தவத்தின் உச்சத்தை எட்டுகிறார்கள். தான் அறிவாய் உளது உணர்த்தும் தரம் அறிவேன் கூத்தே. இந்த தவமாக இருப்பது என்ன என்றால் அசைவில்லாத இருப்பு நிலை. அப்ப அறிவும் இருப்பாகத்தான் இருக்கிறது. எழுச்சி பெற்ற நிலையிலே தான் அறிவு உணர்வாக வெளிப்படுகிறது. நேற்றைக்கு பார்த்தோம், பஞ்சபோதங்களையும் உணர்வு இருக்கு, ஜீவன்களிலேயும் உணர்ச்சிகள் இருக்கு. அப்ப அதனுடைய பதிவுகளும் கருமையத்தில் இருக்கு. ஆனால் அது என்ன வெளிப்பட முடியும்? பதிந்தது வெளிப்படும். அப்ப பஞ்சபோதங்களிலே பதிந்தது என்ன? பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அதுதான் வெளிப்பட முடியும். அப்ப பேதம் தெரியாது. இயங்குவதும் அதே நிலை, அடங்கியதும் பதிந்ததும் அதே நிலை, வெளிப்பட்டு இயங்குவதும் அதே நிலை. எப்படி பேதம் தெரியும்? அதனால் பதிவு இருக்குன்னு சொல்வதும் உண்டு, இல்லை என்று சொல்வதும் உண்டு. ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் பதிவு உண்டு. பஞ்சபூதங்களிலே, கோள்களிலே கூட பதிவு உண்டு. ஆனால் அது ஒரே வகை, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. நம்மை போல கோடிக்கணக்கான அனுபவங்கள் இல்லை, அதில் இருக்க முடியாது இல்லையா? அதனால் தான் அறிவாய் உளது உணர்த்தும் தரமும் அறிவின் கூத்தே. சரி, அடுத்து பவரவர்கள் படுகின்ற துன்பக் கடல் தாண்ட. பவரவர் என்றால் பாவம் செய்பவர்கள். ஏன்னா பாவம் செய்த விளைவு என்ன? துன்பம் தானே. அதனால் பவரவர்கள் படுகின்ற துன்பக் கடல் தாண்ட. அதாவது இந்த ஆணவத்தை பற்றி நமக்கு 3 இதிகாசங்கள் 3 வகையான வில்லன் கதாபாத்திரங்களை தந்திருக்கின்றன. இப்போ மிக முக்கியமான இதிகாசம் 2 சொல்லுவோம், ராமாயணம், மகாபாரதம். கந்த புராணமும் ஒரு இதிகாசம்தான். சில கோணத்திலே அது மாறுபட்டு இருக்கிறது. அடிப்படையில் பார்த்தாங்கன்னா ராமாயணத்தின் தழுவல் தான் கந்த புராணம். எப்படியோ சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கதாபாத்திரம் உருவான வகை, இலங்கை, இந்தியா,
எல்லாம் ஒரே மாதிரி செட்டப்பாக தான் இருக்கும். சரி, ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த 3 வில்லன் பாத்திரங்களும் ஒன்று போல் அமைந்தது தான் ஆச்சரியமான ஒரு தொடர்பு. ராமாயணத்து வில்லன் ராவணன். அவன் எப்படிப்பட்ட ஆணவம் என்றால், கடைசி வரைக்கும் தான் எடுத்த முடிவிலிருந்து எவ்வளவு நட்டப்பட்டும் இழந்தும் தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத அடமண்ட் ஈகோ, அது ராவணன். மகாபாரத வில்லன் துரியோதனன். அவன் தன்னை திருத்திக் கொள்ள விரும்பி தோற்று போனவன். அது நிறைய விளக்கம் இருக்கு மகாபாரதத்துல. துரியோதனன் அவன் தன்னைத்தான் நேசிக்கல, தான் மாறணும்ன்றதுதான் அவனுடைய உள் நோக்கம். வெளிப்படுத்த முடியலே தவிர உள் நோக்கம். அப்ப மாறணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அறிவை துணை கொள்ளணும். அப்போ என்ன விலை தந்தாவது சான்றோரின் நட்பை ஏற்படுத்திக் கொள்ளணும், காப்பாற்றிக் கொள்ளணும் என்று சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். அதுபோல அங்க தேசத்தை விளையாய் தந்து அறிவின் குமாரனாகிய சூரியகுமாரனாகிய கர்ணனை துணை கொண்டவன். ஆனா கடைசி வரைக்கும் அவனால ஸ்திரமா நிக்க முடியல, தோத்து போயிடான். அப்போ திருந்த விரும்பி திரும்ப முடியாமல் தோற்று போன வில்லன் ராவணன், துரியோதனன். ஆனா கந்த புராணத்து வில்லன் சூரபத்மன் பாத்தீங்கன்னா, அதே மாதிரிதான் இன்று போய் நாளை வா என்பார் முருகன். அந்த ஒரு இரவிலே அவன் அடைகின்ற மாற்றம். வந்தவன் சிறுவன் அல்ல, சாட்சா சிவனுடைய அம்சமேதான் என்று உணர்ந்து அடுத்த நாள் அவனுடைய சரணடைகிறான், சேவர் கொடியாகவும் மயில் வாகனமாகவும். அப்ப எப்படி இணைக்கிறாங்க பாருங்க. ராமனை வணங்குபவர்கள் ராவணனை வணங்குவதில்லை, கண்ணனை வணங்குபவர்கள் துரியோதனனை வணங்குவதில்லை. ஆனால் முருகனை வணங்குபவர்கள் சூரபத்மனை சேர்த்தே வணங்குகிறார்கள், சேவர் கொடியாகவும் மயில் வாகனமாகவும். அப்போ ஆணவம் தன்னை திருத்திக் கொண்டால் வணக்கத்திற்குரியதாகிறது என்ற கருத்தை 3 இதிகாசங்கள் காட்டுகின்ற போது இந்த வில்லன் கதாபாத்திரம் 3 வேறுபட்ட தன்மைகள் தான். அப்படி அவரவர்கள் படுகின்ற துன்பக் கடல் தாண்ட பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி, அதாவது வழி என்பது இல்லை என்றால் திருத்தம் வருமா? இல்லை, தர்மம் அதர்மம் என்ற ஒரு பைஃபர்கேஷன், அந்த பிரிவு தான் பேசப்படுமா உலகத்துல? இல்லையே. அப்போ எது அடையாளம்? சாமி சொல்லுவாங்க, பாவத்தின் அடையாளம் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள். இதெல்லாம் பாவத்தின் அடையாளம் அப்படின்றார். அது போல இந்த பாவம் செய்திருக்கிறார்கள் என்பதன் அடையாளம் என்ன? இது போன்றது தானே. அதனால் வலி, நோய், துன்பம், பிரச்சனைகள் என்றெல்லாம் இல்லை என்று சொன்னால் பாவம் என்ற சொல்லே வந்திருக்காது, தீயது அதர்மம் என்ற சொல்லே வந்திருக்காது. எப்படி சாப்பிட்டாலும் வியாதி வராதுன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் எங்கே தர்மம் பத்தி பேச போறாங்க? யார் கடவுளை பத்தி நினைக்க போறாங்க? இல்லையா? அப்போ உடலிலே நோய் மரணம் இருப்பதனால் தானே இறைவனை தேடினா மனுஷன். அது மட்டும் இல்ல, கண்ணாசன் அழகா சொல்லுவார், மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிப்பானா? இன்னைக்கு நீ சாக போறன்னு அப்ப எதுக்கு உன்னை கும்பிட்டுட்டு போ, ஏதோ கொஞ்சம் காப்பாத்துவே அப்படின்னு பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கிறேன். உன்னால முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நான் கும்பிட்டுட்டு, வேஸ்ட் அப்படின்றோம் இல்லையா? அது மாதிரி மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிப்பானா? அதே போல மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? அப்ப இறைவனை தேடுவதற்கு காரணமே துன்பங்கள் தானே. ஏன் நமக்கு இந்த கஷ்டம் வருதுன்னு தேடிய போது தானே
தெய்வத்தை உணர்ந்தான், தெய்வ நீதியை உணர்ந்தான். அப்போ பிரிவினை தெரிந்தது. தெய்வ நீதிக்கு உட்பட்டு வாழ்கின்ற வரைக்கும் சுகமே சாஸ்வதம். முரண்பட்டாலோ துன்பத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. நீ எவ்வளவு பெரிய சாம்ராட்டா இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வந்தாக இருக்கலாம், தெய்வம் நின்று கொள்ளும். அதான் இயற்கை விதி, சட்டம். இதுக்கு விதிவிலக்கு வாங்கினவன் எவனும் கிடையாது. ஆட்டம் போடுறாங்க, பாக்குறமே, அரசியல் சொல்லிக்கிட்டு போடுற ஆட்டம். உன்ன மாதிரி ஆடினவன் எல்லாம் மண்ணுக்குள்ள போனது உனக்கு தெரியல. ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே தெரியும். இதை பதவியை காட்டியே பட்டம் வாங்கிக்கிறீங்க. படிப்பறிவும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, சொன்னா கேட்கறதும் கிடையாது. ஆணவத்தின் உச்சத்தில் ஆட்டம் போட்டா கடைசியில் அதுக்கான விலை வந்து தான் தீரும். யார் தடுக்க முடியும்? அதனால் பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி, அந்த பண்படுதல், நீ செய்த செயல் சரியில்லை, வாழ்க்கை முறை சரியில்லை, அதை திருத்தி அமை, நல்லவனாக உன்னை இனி பண்படுத்திக்கொள். அதுக்கு துணை செய்வது ஏற்கனவே பண்பட்டவர்கள். ஞானிகளும் என்ன கஷ்டப்படாமையே ஞானம் பெற்றாங்க. கஷ்டமே தெரியலன்னா ஞானம் வராது, கஷ்டமே தெரியலன்னா ஞானம் வராது. அதனால தான் கொங்கனை தோத்து போயிட்டார் திருப்பதியில. ஏதோ வசதி கொடுத்துட்டா அப்புறம் ஒரு கட்டத்துல பொருள் தேடல் இருக்காது. அப்புறம் என்ன, பொருள் நாட்டம் இல்லைன்னா ஆன்மீக நாட்டம் தான். அப்போ மக்கள் இறை தத்துவத்துக்கு வந்துருவாங்க என்று நம்பி இங்க வர மக்கள் எல்லாம் கொஞ்சம் பொருள் துறையிலே நிறைவு பெறட்டும் என்ற எண்ணத்தோடு தான் ஜீவசமாதி அமர்ந்தார் கொங்கனர். ஆனா திருப்பதி போன யாருக்கு ஞானத்தை தேடி இங்க வந்தாங்க? வரமாட்டாங்க. ஆனா கொங்கனர் ஏமாந்தார். எனவே இறைவனே அந்த துன்பம் என்ற உணவை தந்து பண்படுத்திக்கொள். நீ கலர் நிலமாக இருக்கிறாய். பாறை நெல் விதைக்க முடியாது. சத்துள்ள மண்ணு பண்பட்ட நிலத்திலே தான் விதைக்க முடியும். அதுபோல ஆன்மீகம் தவம் என்பது கூட எந்த மனதிலே ஆத்மாவிலே விதைக்க முடியும் என்றால் கொஞ்சமாவது பக்குவப்பட்ட மனசிலே தான் உண்மையான ஆன்மீகத்தையே விதைக்க முடியும். மற்றவங்க பிபி கட்டுக்கடாம போயிடுச்சு, டாக்டர் தவம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அதனால வந்தேன் அப்படிம்பாங்க. இப்போ என்ன பண்றது? தவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே சில வருஷம் ஆகும். தவமாக மாறுவதற்கு எத்தனை பிரச்சனைகளை பிபி அதெல்லாம் விட்டு விலகணும். முடியுமா அவ்வளவு சீக்கிரம்? ஆனா பிபி வரக்கு முன்பே தவம் கத்துக்கிட்டா பிபி வராம காத்துக்கலாம். பிபி வந்ததுக்கு அப்புறம் தவம் பண்ண வந்தா பிபி ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. அதனால் பண்பாட்டை துன்ப உணரும் வழியை காட்டி சிவரவராய் தெளிந்து ஒய்ய சிறந்த வழி காட்டும். அப்ப இந்த மூன்றும் நீ அல்ல. பவரவரோ தவரவரோ அவரவரோ நீ அல்ல. நீ யார்? சிவோகம். சிவோகம் ஆதிசங்கருடைய நிர்வாண சதகத்துல ஒவ்வொன்னா இது நீ இல்லை, இது நீ இல்லை, இது நீ இல்லை. யாரு? சிவோகம். சிவோகம்னு அந்த 6 பேரா 24 வரிகள், ஒவ்வொரு வரியும் சிவோகம் முடியும். அப்ப யார் நாம? சிவமே நாம தான். சிவமே தான் நாம கொண்டிருக்கிறான். எனவே இந்த 3 நிலைகள் அல்ல, நாம் சிவரவராய் பிறந்தவர்கள், அந்த மூலத்தை மறந்தவர்கள் இல்லையா? பிறந்தது இறைநிலையில் இருந்தது, மறந்தது இறைவனை. தேடுவது, தேடாமல் சுத்துவது எல்லாம் இறைவனைத்தான். அதனால் சிவரவராய் தெளிந்து ஒய்ய சிறந்த வழிகாட்டும் திருவருளை பேரறிவை சிரம் வைத்து காப்போம். திரு அருள், அதாவது தூய்மையான காந்த ஆற்றல்.
பேரறிவு காந்தத்திற்கு மூலமாகிய அறிவு. சிரம் வைத்து காப்போம். 8 அலைச்சூழலிலே அதை நினைந்து காப்பாற்றிக் கொள்ளுவோம் துரியத்துல. எனவே இப்படி மௌனத்தில் பிறந்த அற்புதமான ஒரு கவி இது. அதாவது மகர்ஷி என்ன தமிழ் புலமையா பெற்றிருக்கார். அந்த 4 வார்த்தைகளும் பாருங்களேன். அவரவர், தவறவர், பவரவர், சிவரவர். அதாவது மன்னவன், தென்னவன், வானவன், தானவன். இந்த 4 சொற்களும் இதேதான். மன்னவன் என்பது மன்னன்னா ஆட்சி, அதிகாரம். அதிகாரம் இருந்தா திமிர் இருக்கும். திமிர் இருந்தா தான் அரசன், சத்திரியன். அது இல்லைன்னா வீட்டுக்கு கொடுத்துட்டு போனா அடுத்தவனுக்கு நாட்டை வச்சுட்டு போக வேண்டியதானே. அப்போ காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆனந்தம் எழுச்சி பெற்றாதான் காப்பாற்ற முடியும். இப்ப சத்திரனுக்கு ஆனந்தம் இருக்கும். அதனால் இந்த உலக வாழ்க்கையே மண்ணே சாஸ்வதம் என்று வாழ்கின்ற மனோநிலையை மன்னவன், மண் அவனாக வாழ்கின்ற நிலை. மன்னவனாய் வாழ்ந்து மறித்தனால் போதாதோ என்று பட்டினத்தருடைய பாட்டில் ஒரு வரி வரும். சரி, அதிலிருந்து சற்றே உயர்கின்ற போது தென்னவன். தென்னவன் என்றால் துரியத்திலேயே மனதை நிலைத்தவர்கள், தென்புலத்தார். தென்னவன் தெற்கு தானே துரியம், கால் வடக்கு, தலை தெற்கு. அப்ப மன்னவன், தென்னவன். அப்போ துரியத்துக்கு வந்த பிறகு அங்கிருந்து இறைநிலை தானாக நம்ம ஈர்த்து பிரபஞ்சத்தோடு இணைத்துக் கொள்கிறது. அப்ப இந்த உலகமே பிரபஞ்சமே தானாக இருக்கிறதை, வானமாக விரிந்திருப்பதை, விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கின்ற போது வானவன். இதுவும் யார் என்றால் இறைவனே தான் அனைத்துமாக மாறினான். தானும் இறைவன் அம்சமே என்று உணர்கின்ற போது தானவன். அப்ப மன்னவன், தென்னவன், வானவன், தானவன். அதுவே தான் இங்கே அவரவர், தவறவர், அவரவர், பவரவர், தவறவர், சிவரவர் என்று 4 நிலைகளை மகர்ஷிகள் அற்புதமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாங்க. சிந்தித்து பயன் கொள்வோம் என்று சொல்லி நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாய்ப்பளித்த சேவைமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை, சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. ஆக நீங்களே அந்த வார்த்தைகளை கோர்த்து இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாச்சு. இங்கே கொடுத்துட்டாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம தங்கச்சி லைன்ல அப்பாட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். முத்துச்சுடர்குடியம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முத்துச்சுடர்குடியம்மா. வாழ்க வளமுடன். அப்பா பேசுறாங்களா? இல்ல இல்ல, அப்பாட்ட கேட்டாச்சா? கேட்டாச்சு. சரி, சொல்லுங்க. இது தவறவர், தவறுனா தவம் செய்பவர்கள். தவம், தவன், தவர். தவம்னா தவம் செய்யறவன். பவர் அவர்கள்னா, பவர்னா பிறப்பெடுத்து பிறவி துன்பத்தை அனுபவிப்பவர்கள். நம்ம பவவினைகள் புதிது எழான்னு ஒரு பாடல்ல வரும்ல, தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கின்ற தன்முனைப்பு குன்றி போகும். பவவினைகள் புதிது எழா, முன்னம் செய்த வினைகள் மறைந்து போகும். அந்த பாடல்ல அறிவின் திருக்கூத்து, பவவினைகள் புதிது எழான்னு நம்ம ஒரு ஞான கலைஞர் கவியில. சிவர்னா சிவநிலையை உணர்ந்தவர்கள், சிவம் இறைநிலையை உணர்ந்தவர்கள். அருமை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். அந்த பவரவர்கள் படுகின்ற துன்பக்கடல், அந்த அதுக்குதான் திருக்குறள் படிச்சிருக்கோம்ல, பிறவி பெருங்கடல் நீந்துவர். நம்மிடம் உள்ள அறிவு தான் விளையாட்டையும் பண்ணிட்டு இருக்கு. சாமி பாடுற திருவிளையாடல், அறிவின் திருக்கூத்து. இது எல்லாமே அறிவின் திருக்கூத்து.
அறிவிலை திருக்கூத்து இந்த இருக்கு, ஒவ்வொரு வரியிலும் இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். சிவர் சொல்லியாச்சா? சிவன் சொல்லிட்டேன். சிவர் சிவம். சிவத்தை வளர்ந்தவர்கள் சிவர். சிவத்தை வளர்ந்தவர்கள் சொல்லிருங்க. சொல்லிட்டேன். சரி. வாழ்க வளமுடன் அப்பா. வாழ்க வளமுடன். முத்துச்சூடர் ஐயா, வாழ்க பேசிட்டு வளமுடன். இருந்தா நான் யாருன்னு கேட்டா வாழ்க வளமுடன் ஐயா, நான் உங்க சொல்லிட்டு குரல் இருக்கேன். கேட்பது ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா பேசுறாங்களா? ஐயா, நான் தான் பேசிட்டு இருக்கேங்க ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். சாமி கூட வாழ்க இருந்த வளமுடன். வாழ்க வளமுடன். பெரியவங்க நீங்க. அதாவது நம்மிடம் இருக்கின்ற அறிவுதான் எத்தனை திருக்கூத்துகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்று மகான் சொல்லி கொண்டிருக்கிறார். அதாவது முதல்ல நான் என்ன ஆணவம் வந்துருது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஆணவம் என்பது நம்முடைய அறிவின் செயல்கிறார் முதல்ல. இரண்டாவது, தவநிலையிலே தன்னுடைய முழுமையை அறிவதற்கு துணையாக இருப்பது நம்முடைய அறிவு தான். ஆமா. அப்புறம் பிறவி பவரவர்கள் பிறவி எடுத்தவர்கள் படுகின்ற துன்பத்தை அதை அதை தாண்டதுக்கு துணையாக இருப்பதும் நம்முடைய அறிவு தான். அப்புறம் கடைசியில நாமே இறைநிலையை உணர்ந்து தெளிவு சிறந்து பிறருக்கு வழிகாட்டக்கூடிய அளவில் திருவுருளை, அந்த திருவுருளை பேரறிவை சிரம் வைப்போம் என்று அந்த அறிவை வணங்குகிறேன்கிறார் கடைசியில மகான். அறிவை தலையில் வைத்து வணங்குவோம் என்று கடைசியில முடிச்சிருக்கிறார். அத்தனையும் இது அறிவினுடைய திருவிளையாடல் தான். அறிவு தான் எத்தனையும் நடந்ததுன்னு சொல்லி அவர் அப்படி பாடியிருக்கிறார். வாழ்க வளமுடன். அடியனுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாம் தெரிந்தவர் யாரும் இல்லை, எல்லாம் தெரிந்தும் இங்கொன்றும் இல்லை, எல்லாம் அறியும் அறிவை, அறிவு தான் எல்லாம். அதனால நாம ஒன்றும் இல்லை. நாம் என்னைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாலே வள்ளுவர் ஒரு பாட்டு போட்டிருக்கிறார். வெண்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் ஒன்மை உடையும் யாம் என்னும் செருக்கு. அத வெண்மைன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், ஒன்மை என்ற அறிவுன்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் தெரியும்னு யார் சொல்றாங்களோ அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று கூமுட்டைன்னு அர்த்தம் தமிழ்ல சொன்னா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இவன் ஒருவன் சொல்கிறானோ அவன் ஒன்றும் தெரியாதவன் என்று வள்ளுவர் சொல்றார். அதனால அந்த ஆணவம் வேண்டாம். இந்த ஆணவம் அது இதெல்லாம் இந்த அறிவு தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன செய்யட்டும்னு சாமி பாடுதார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அப்பா. ஐயாவோட பேசுனதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைக்கு வாழ்க வளமுடன். எனக்கு கொஞ்சம் இடையில ஏதோ சொல்றாங்க எனக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. சரி, நீ அப்பாவை பார்த்துக்கோமா? ஓகே, சரி. வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் என்று கவிக்கு விளக்கம் வழங்கிட உதவி செய்த எமது தந்தை அருள்நிதி ராஜாராம் சுடலைமுத்து ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம்
பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உணர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றிகளையா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.